வணக்கம். மார்க்சிய பார்வையில் அம்பேத்கர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இசைஞானி இளையராஜா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லத்திலும் சரி, எல்லா இடத்துலையும் இப்போ ஜாதியை கிடையாது. அங்கே ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. குறிப்பாக வைகோன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். அவங்கெல்லாம் ஜாதி மதம் கிடையாது. காரணம், பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்து விட்ட பிறகு அங்கு ஜாதி ஒரு பேசும் பொருளாக இல்லை. ஆகவே தான் படித்து நீ பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டால் உனக்கு ஜாதியும் மதமும் தடையில்லை. நீ இந்த மனித சமூகத்தில் எல்லோரும் போல ஒரு மனிதனாக வாழ முடியும். பொருளாதாரம் உன்னிடம் இல்லை என்றால் உன்னிடம் ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் அனைத்தையும் பார்த்து இந்த மனித சமூகம் உன்னை புறக்கணிக்கும் என்பதுதான். ஆகவே மார்க்சும் பெரியாரும் ஒன்றுதான் சொன்னார்கள். மார்க்சும் அம்பேத்கரும் உன்னை படி என்றுதான் சொன்னார்கள். எல்லா தலைவர்களும் நீங்கள் படித்து பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டால் உங்களுக்கு எந்த ஒரு இழி சொல்லும் உங்கள் பக்கம்